வெல்கம் டு நருட்டோ வேர்ல்டு மாமே அகாட்ஸ்கி ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அகாட்ஸ்கி மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அகாட்ஸ்கி மெம்பர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அகாட்ஸ்கி இந்த பேரை கேட்டாலே ஒரு பயம் வரும். நருட்டோ வேர்ல்டில் இப்போ எப்படி ரியல் வேர்ல்டில் போயிட்டு உங்கள் உலகத்துக்குள்ளே ஒரு டெரரிஸ்ட், மிகப்பெரிய டெரரிஸ்ட் கேங் இறங்கிட்டாங்க. அவங்க நினச்சாங்க அப்படின்னா அந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க, உங்கள் நாட்டையே ஒரு விடியறதுக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னா கதை சொல்லுவாங்க தெரியுமா. இந்த அளவுக்கு ஹைப்பு இந்த கேங்குக்கு இருக்கும். இந்த கேங்கு ஒரு நாட்டுக்குள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் உயிர் பிச்சை கேட்கறத தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த கேங்கில் இருப்பானுங்க. மோஸ்ட் வைலண்டட் கேரக்டர்ஸ், மோஸ்ட் நட்டோரியஸ் கேங் இன் திஸ் வேர்ல்ட் அகாட்ஸ்கி கேங். அகாட்ஸ்கியில் நீ ஒரு மெம்பர் அப்படின்னா ஒருத்தன் துறத்துக்கே பயப்படணும். உன்னைய ஒருத்தன் பேட்டில் பண்ணணும் அப்படின்னா அவன் அகாட்ஸ்கியில் இருக்காங்கிற பேர் தெரிஞ்சிச்சுன்னா பேட்டிலே பண்ண மாட்டான்டா, உன்னை எதிர்த்தே நிற்க மாட்டான்டா. மெம்பர் ஆஃப் அகாட்ஸ்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் ஜோன், ஓகேவா. சாவு கூட விளையாடுற மாதிரி அது ஒரு பேட்டில். அவங்களெல்லாம் எதிர்த்து போராட முடியுமாங்க? அவங்களாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கலாம் முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. யாஸ், இட்ஸ் ட்ரூ. ஒரு அகாட்ஸ்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ், மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் மாதிரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேங் தான் அகாட்ஸ்கி. இவங்கள பார்த்தாங்க அப்படின்னு வச்சிங்களேன், இவங்கள ஒரு 9 பாய்ஸ் இருப்பானுங்க அகாட்ஸ்கி. இவனுங்க நினச்சாங்கன்னா ஒவ்வொருத்தனுமே ஒரு நாட்டையே அழிக்கிற அளவுக்கு பவர்ஸ், சக்கரா எல்லாமே, திறமை, டேலண்ட், ஸ்கில்லு எல்லாமே இருக்கும் உனங்கள்கிட்ட. என்ன ப்ரோ நீ அகாட்ஸ்கியில் இருக்கிற ஒரு நாட்டை போய் அழிக்கணுங்கிறையே கேவலமா இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி என் காதில் கேட்குது. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கிங்க, இப்போ நான் ஒரு மக்களாக இருக்கேன், இது என் நாடுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நீ அகாட்ஸ்கிலேருந்து என் நாட்டை அழிக்க வர, எதுக்கு அழிக்க வர, உட்காந்து பேசுவோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா ஒரு சில கேரக்டர் பேசுவானுங்க. இந்த மாதிரி எனக்கு ஆச்சு ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு ஹேப்பன்டு ப்ரோ, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் ப்ரோ அப்படின்னு, இவங்க தான் ப்ரோ, மக்கள் தான் ப்ரோ, இந்த மக்களை ரூல் பண்ணுறவன் தான் ப்ரோ அப்படின்னு அவன் ஸ்டோரி சொல்லுவானா. அப்போது வா ப்ரோ நானும் அகாட்ஸ்கி தான் சேர்ந்து இந்த நாட்டை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவனோட பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அவன் வாழ்க்கையில் அவன் பட்ட வலிகள், எமோஷனல்ஸ் எல்லாமே பீக் லெவலில் இருக்கும் ஒவ்வொருத்தனோட எமோஷனல்ஸுமே. ஏன்னா அகாட்ஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்துக்கு பீஸ், அமைதியை கொண்டு வரணும். மக்கள் வார், சண்டை, ரத்தம் இதெல்லாம் இல்லாமல் மக்கள் அமைதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழணுங்கிறது தான் அகாட்ஸ்கியோட ஒரே ஒரு நோக்கம் தான். ஆனால் அது என்ன, வன்முறை, வைலன்ஸை எடுத்து பண்ண வேண்டியதாக போச்சு. அப்போது நீ கெட்ட, அதனால ஒரு நாட்டுக்கு ஒரு அமைதியை கொண்டு வரணும். அது நல்லபடியாக கொண்டு வந்தால் அவன் நல்லவன், பேச்சுவார்த்தை இல்லை. அதே வைலண்ட் மூலியமாக கொண்டு வந்தால் அவன் கெட்டவன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூல் நம்பர் 1. ஸோ இப்போ இவனுக்கு எல்லாமே வைலண்ட் மூலயமா போகும்போது அங்கே ஒரு நல்லவன் இருப்பான், அவன் இவனை அழிச்சிருவானுங்க. ஸோ திஸ் இஸ் த ரூல் நம்பர் 2. அகாட்ஸ்கியில் நீங்கள் ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஒருத்தனை தொட்டால் அவன் கூட இன்னொருத்தர் இருப்பான், அவனையும் அழிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி நீங்கள் 2 பேர்த்தையுமே போட்டு தரணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி ஒரு 7-8 பேர் வருவான். அந்த கேங்கு மேலே அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இப்போது ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ்க்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே போனால் மக்கள் எவ்வளோ பயப்படுவாங்க. ஐயோ எங்கே நம்மளை கொண்டுடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதே பயம்தான் இருக்கும். எங்கன்னா அகாட்ஸ்கி உள்ளே வந்துட்டாங்கனாலே உயிரை காப்பாற்றிக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு தாட்ஸுக்கு போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேங் ஆர்கனைசேஷன் தான் அகாட்ஸ்கி. அகாட்ஸ்கி மாதிரி ஒரு கேங் நம்ம கிட்ட இருந்தால் இந்த உலகத்தையே ரூல் பண்ணலாம்டா, ரூல் பண்ணலாம், வாழலாம். ஏன்னா நம்மளை பேட்டில் பண்ணி நிற்கிறாங்க ஆப்போசிட்டில், நின்னாதான அவன் பேட்டில் பண்ணுவான். அவன் நிற்கணும் ப்ரோ, ஃபஸ்ட்டு அவன் எதிர்த்து நிற்கணும்.
ஓகேவா? அவனுக்கு ஃபஸ்ட்டு பயத்தை கொடுப்பாங்க, அப்புறம் கொன்றுவாங்க. ஃபஸ்ட்டு பயம். இவங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அகாட்ஸ்கியில் இப்போ ஒரு பேட்டலுக்கு போகிறோம், இப்போ அந்த பேட்டலில் தோற்றுறோங்கிற பயம் நமக்கு இருக்கணும் முதல்ல. அந்த பயமே எங்களுக்கு கிடையாதுடா. பேட்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே வின்னர்னு ஒருத்தர் இருப்பான், அதில் அகாட்ஸ்கி பிள்ளைங்கன்னு ஒருத்தர் இருப்பான். நான் மாதிரி நீ அகாட்ஸ்கிக்கு எவ்வளோ வேணால் ஹைப்பு கொடுக்கலாம். ஏன்னா நருட்டோ ஷிப்புடனை மொத்தமாக தூக்கிட்டு கொண்டு போய் நிப்பாட்டுறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா அகாட்ஸ்கி ஆர்கனைசேஷன் தான். இப்போ இந்த ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கினேன், சின்ன பிள்ளைலாம் சொல்லுவாங்களே, வெளியே போனால் திருட பிடிச்சி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான். நீ அகாட்ஸ்கிட்ட மாட்டினா அவனை போட்டு போயிடுவான், அவ்வளோதான். ஸோ இவங்களோட நோக்கம், இந்த அகாட்ஸ்கி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், நாடு எல்லா நாட்டுக்குமே தீ பரவன மாதிரி, ஓகேவா? தீ எல்லார் வீட்லேயும் தெருவுலையும் ஊர்லேயும் பரவன மாதிரி. அகாட்ஸ்கி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அதில் யார் இருக்கா இல்லைன்னா தெரியாது, பட் அகாட்ஸ்கிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். அங்கே கூட மோத முடியாது, சண்டை போட முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட நோக்கம் என்ன, இவங்களோட நோக்கம் என்ன, கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு நான் பீஸ் கொடுப்பேன். ஸோ இன்ஃபினிட்டி சுற்றியாமை அப்படின்னு ஒரு பவர் இருக்கும், அந்த பவரை ஆக்டிவேட் பண்ணி ஸோ நான் அந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பீஸ் கொடுப்பேன். சிம்பிள் கான்செப்ட். ஒரு 9 டெய்ல்டு பீஸ்ட் சுற்றிட்டு இருக்கும்ல, ஸோ சிஞ்சூரிக்கு அதெல்லாம் பிடிச்சி டெய்ல்டு பீஸ்டெல்லாம் அடைச்சி 10 டெய்ல்டு பீஸ்ட்டை உருவாக்கி இன்ஃபினிட்டி சுக்கியாமையை உருவாக்கி மக்களுக்கு பீஸ் கொடுக்கணும். அதுதான் நோக்கம், அகாட்ஸ்கியோட நோக்கம், இன்ஃபினிட்டி சுக்கியாமை. இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு நாட்டை வந்து ரூல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ரூல் பண்ணுவேன். ஆனால் என்னோட கனவு உலகத்தில் ரியலாக கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீ ஒரு நாட்டை ரூல், அதே நாட்டை ரூல் பண்ணணுமா, நீ ரூல் பண்ணியிருந்தா உனக்கு ஒரு கனவு உலகம் தரேன். ஸோ அப்படி போச்சுன்னா இந்த உலகத்தோட சமநிலை மாறி போயிடும். ஸோ அது வந்து நல்லா இருக்காதுங்கிறதுனால அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக போராடுறதுனால நல்லவனுங்க, இவனுங்க கெட்டவனுங்க, அவ்வளோதான். ஸோ அகாட்ஸ்கி அப்படிங்கிற பேரை கேட்டால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஒட்டுமொத்த அகாட்ஸ்கியில் இருக்கிறவன் ஒவ்வொரு கேரக்டரை பார்த்தும் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஆனால் இதுக்கெல்லாம் லீடராக இருக்காம பாத்தீங்களா, பெயின் வாரே வா பெயின். யாரா நீ? எவ்வளோ ஹைப் வேணா கொடுக்கலாம் இந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஒர்த்து ப்ரோ ஒர்த்து.